ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காய் போட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி சர்க்கரையை நல்லா தூள் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம். 2 முட்டை எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று எடுத்துக்கலாம். நான் சர்க்கரை எடுத்த அதே கப்பில் ஒரு முழு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் சமையல் சோடா இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பும் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1/2 கப்பு காய்ச்சின ஆற வச்ச பாலை நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல மாவு பதமாக இருக்கணும். அதனால் அளவு ஒரே கப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் எடுத்து, நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஒரு பாத்திரத்தில் சுற்றி எண்ணெய் தடவி விட்டு நம்ம கலந்து வச்ச மாவை இதில் மாற்றி விட்டுடலாம். முந்திரி திராட்சை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு மேலே இருக்கிற தட்டை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணின கேக்கு கலவையை வச்சு மூடி போட்டு 25-30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சுவையாக கேக் ரெடி ஆயிரும். உள்ளே எல்லாம் நல்லா வெந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கடையில் நம்ம வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு